ஹலோ ஆல் மை டியர் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. 2வது ஐடியாவோட இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது என்னடான்னா, எல்லாருக்கும் 1,00,000 2,00,000 5,00,000 10,00,000 மேலே எவ்வளோ இருக்குது கடன். ஆனால் அது 10 வருஷமாக நான் அந்த வட்டி கட்டினே தான் இருக்கேன். எத்தனையோ வருஷமாக அந்த வட்டி கட்டிகிட்டே இருக்கேன். அசல் கம்மியாகவே இல்லைன்ட்டு ரொம்ப பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் பேர் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சீட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. 1,00,000 2,00,000 3,00,000 சொல்லிட்டு அது போல் ஆப்ஷன் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ₹1,00,000 சீட்டே வச்சுக்கலாம். ₹1,00,000 சீட்டை போட்டு அது 20 மந்த்ஸ் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். அந்த 20 மந்த்ஸில் உங்களுக்கு ₹1,00,000 கம்மியாகுது. அது போல் பிளான் பண்ணிக்கோங்க. ₹1,00,000 சீட்டோ ₹2,00,000 சீட்டோ நல்ல நம்பிக்கையான கையில் சீட்டை போட்டு அந்த சீட்டை எடுத்து அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை தந்துட்டு ஒரு ₹1,00,000 சீட்டையோ இல்லைனா ₹2,00,000 சீட்டை போட்டதோ அதை கிளியர் பண்ணிவிடுங்க. சரி ரைட்டு, ₹2,00,000 சீட்டு போட்டுறேன், ₹1,00,000 சீட்டு போட்டுறேன். பட் அதுக்கு ஒரேடியாக எங்கே நம்ம போய் கட்டுறது? ₹5,000 இருக்கும் ₹1,00,000 சீட்டுக்கு. இப்போ நம்ம மந்த்லி சேலரியாக இருந்தால் ₹5,000 அப்படியே வாங்கி போட்டுக்கலாம். சேலரிலேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி அந்த சீட்டுக்கு ₹5,000 தந்துடலாம். இப்போ நான் டெய்லி சம்பாதிக்கிறேன், கூலி வேலைக்கு போகிறேன், இல்லைனா எதனா பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் டெய்லி இருந்து பார்க்குறேன், ஒரே நாள் அந்த சீட்டை எடுத்துகிட்டு 2 நாள் 3 நாள் டைம் தராங்க, ₹5,000 நான் எங்கடா எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா, யோசிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் ஒரே நாள் ₹5,000 எடுத்து நீங்கள் அந்த சீட்டு கட்டினா தான் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். ஒரு நாளைக்கு ₹200 எடுத்து வைங்க, மாதத்துக்கு ₹6,000 ஆகும். அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்? ₹200 நம்ம ஒரு நாளைக்கு ₹700 ₹1,000 தான் சம்பாதிக்கிறாங்க. ₹500 ₹1,000 வரைக்கும் சராசரியாக எப்படி இருந்தாலும் சம்பாதிக்க முடியும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில். அதனால் நீங்கள் அதுலேருந்து ₹200 நம்மளது இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்டிங்கன்னா மாதத்துக்கு ₹6,000 வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிங்கன்னு எடுத்து வச்சிங்கன்னா அந்த டேட் வரப்போ அதில் ₹5,000 எடுத்து நீங்கள் சீட்டு கட்டிட்டா கூட அந்த ₹1,000 உங்கள் சேவிங்ஸ்லேயே வச்சுக்கோங்க. அடுத்த மாதம் எதுவும் ஒரு நாள் நம்ம வீட்டில் ஃபீவரோ இல்லைனா எதனா பண்டகை, பஸ்ஸு, ட்ராவலு இது போல் இருந்துச்சுன்னா அந்த ₹1,000 நம்ம அங்கே செலவு பண்ணிக்குவாங்க. இது போல் பிளான் பண்ணின்னு ஒரு 20 மாதத்துக்கு 20 மாதம் சொல்லிட்டு ஒரு 5 வருஷத்தில் கூட நீங்கள் ₹5,00,000 கிளியர் பண்ணலாம். 10 வருஷமும் நம்ம வட்டியே கட்டினது இல்லாமல் ஒவ்வொரு மாதம் அதாவது 2 வருஷம் ஒரு அமௌண்ட்டு கிளியர் கட் பண்ணின்னு வந்திருந்தால் ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுடைய கடன் கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு சஜெஸ்ட் பண்ணாங்க. அந்த ஐடியாவை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பாசமலர் பிரதீப். நன்றி. தேங்க்யூ. பை பாய்.